திமுக அளவுக்கு வன்னியர்களுக்கு யாருமே உதவிகள் செஞ்சது கிடையாது. இந்த 20% இடஒதுக்கீட்டை வன்னியர் உள்ளிட்டவர்களுக்கு அறிவித்தது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தான் அறிவித்தார். வன்னியர்களுடைய தலைவராக இருந்த ராமசாமி படையாச்சாரனுடைய புகழ் தமிழகத்தினுடைய தலைநகரில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கிண்டியில் நம்ம சிட்டி உள்ள ஃபர்ஸ்ட் வரும்போது முதல் சிலையாக ராமசாமி படையாச்சார் சிலையை அவர் நிறுவி திறந்து வைத்தார். பெருமை கலைஞர் அவர்கள் கொண்டு திமுக கொண்டு 87 சாலை மறியல் போராட்டத்தில் வன்னியர்கள் எல்லாம் உயிர் நீக்கும் பொழுது அந்த இறந்து போன குடும்பங்களுடைய லிஸ்ட் எடுத்து அவர்களை தியாகி பட்டியலில் சேர்த்து 3 லட்சம் ரூபாயை வைப்பு நிதியாக அந்த ஒரு குடும்பத்திற்கும் வைத்து மாத ஓய்வூதியத்தை அறிவித்து இன்று வரை மாத ஓய்வூதியம் அந்த 21 குடும்பங்களுக்கும் போக வைத்தவர் கலைஞர் அவர்கள். மிகப்பெரிய பாராட்டு கூட்டத்தை முதல்வருக்கும் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய பாராட்டு விழாவை சென்னையில் நடத்தினோம். அந்த பாராட்டு கூட்டம் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்திலேயே முதலமைச்சராக இருக்கின்ற அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்திலேயே ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய படத்தை நான் திறக்கிறேன் அப்படின்னு அவர் ஏற்புரையில் பேசினார். பேசின ஒரு வாரத்திலேயே அதை அறிவித்து வச்சார். இந்த தேர்தல் விஜயை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் பதவியை யார், அதிமுகவா விஜயா என்பதுதான் போட்டியாக. களத்திலே இல்லைன்னு சொல்றது அதிமுகவை சொல்லல, எடப்பாடி. அதுக்கு அர்த்தம் தானே. முதலில் இந்த இடஒதுக்கீடு வேண்டும், உள்ஒதுக்கீடு இந்த 20% எங்கள் சரியான பிரதிநிதித்துவம் இல்லை, எங்களுக்கு உள்ஒதுக்கீடா கொடுங்கன்ற கோரிக்கையே அந்த முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியாரை வச்சுக்கிட்டே அந்த கூட்டத்தில் நான் பேசுறேன். ஒரு சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் அவனுக்கு பணம் கொடுத்தால், அவனுக்கு பதவி கொடுத்தால் எதுவுமே நடக்காது. அது அவனுடைய சொந்த நலனுக்கு மட்டும்தான் பயன்படும். உலகத்திலே ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்பெற வேண்டும் என்றால் இடஒதுக்கீடால மட்டும்தான் முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி இப்போ போற ஆர்ப்பாட்டம் வச்சார்ல, அதை போய் எல்லா கட்சியும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அந்த அரசியல் கட்சியெல்லாம் என்ன நினைப்பாங்க? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் இப்போ என்னென்ன கட்சி இருக்கு? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைக்கு பத்திரிகை கொடுத்தாங்களா வர சொல்லி? இதில் அவர் அல்லாத ஒரு கூட்டணின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? 2014-15 காலகட்டத்தில். எதுக்காக அதை கொண்டு வந்தீங்க நீங்கள்? இந்த நாடக காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொண்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி கொண்டு வரலாமா? தலித் அல்லாதோர் கூட்டணி அப்படின்னு கொண்டு வரலாமா? திருமா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மிகப்பெரிய தலைவராக உருவாக்கிட்டார். மக்களும் அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம முடிவுக்கு வந்துட்டார். இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கள், 2 எம்பி சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய முயற்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு இன்றைக்கு இந்த கட்சியை நிலைநிறுத்தி விட்டார். கட்சி அங்கீகாரத்தோடு நிலைநிறுத்தி விட்டார். ஆனால் நீங்கள் என்னன்னா, உங்கள்கிட்ட நல்ல பவரோடு கொடுத்த கட்சியை, எல்லா வசதி வாய்ப்போடு உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கொடுத்தத அன்புமணி என்ன செஞ்சு வச்சிருக்காரு? அங்கீகாரமே இல்லாமல் கொண்டு வந்து. மத்திய அரசாங்கமே அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி, பாமக இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது. 6 எம்பி, அவங்க 2 எம்பி தான் வித்தியாசத்தில் ஆட்சி ஓடிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ ஷார்ட்டேஜ். அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் மன்மோகன் சிங் ஆட்சி மேலே வருது. அப்போ ஒரு கட்சியும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கூட்டணி சோரன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி முதலமைச்சரானார். அவர் பேர் இந்த வழக்குகள்லாம் இன்னைக்கு இது நீத்து போயிடுச்சு. அவர் முதலமைச்சரானார். நீங்க என்ன கோரிக்கை வச்சீங்க? அப்ப இப்பொழுது 3 அணி என்பது கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. பெரிய அணி. அடுத்தது 4வது அணி நாம் தமிழர் வந்துருச்சு. 4 அணி எப்பொழுது வந்தாலும் மிகப்பெரிய அளவில் தான் வெற்றி பெறும் என்பது வரலாறு. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க படையாட்சி பேரவையின் தலைவரும் புதிய உழைப்பாளர் கட்சியின் நிறுவன தலைவருமான திருவாரூர் காந்தி அவர்கள் முன்னிலையிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும்.
பாமகவில் தொடர்ந்து ஒரு சில மோதல்கள் இருந்தாலுமே சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி தலைமையில் பல கட்சிகளோட தலைவர்கள்லாம் வந்து அது சமயத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தாங்க. ஆனாலுமே இந்த வீரியம் பத்தலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஏற்கனவே 40 ஆண்டு காலமாக வந்து இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்களே கேட்டுக்கிட்டு வரீங்க. இந்த ஒரு போராட்டங்கள்லாம் கண் துடைப்பு மாதிரி இருக்கு, அரசியல் நாடகம் மாதிரி இருக்குன்ற விமர்சனங்களும் இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? கண்துடைப்பு தான் அது. இந்த போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிறை நிரப்பும் போராட்டம்னாங்க. அப்புறம் அதை ஒத்தி வச்சுருக்காங்க. சிறை நிரப்பு போராட்டம்ன்றது வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து வன்னியர்களுக்கு வந்து பலன் தராது. ஏன்னா அது பல வழக்குகளை வந்து வன்னியர் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் போய் மாட்டிக்குவாங்க அதில். அது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இப்போ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்கிறாரா இல்லை வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறாரான்னு புரியல அந்த இதில். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று முதலில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன், சிதம்பரம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் இதை முதலில் முன்னெடுத்தவர் என்பதை பாமகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது என்பது விட பாமக எடுக்கின்ற இந்த விஷயங்களில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும் என்பது தான் முக்கியமாக இருக்க வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வந்து காலதாமத்தை ஏற்படுத்தி கொண்டே போய் கடைசியில் அந்த இடஒதுக்கீடு வந்து நீர்த்து போவதற்கான வழிவகையை செய்யும். அதனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பது அப்புறம் எடுக்கணும், அது வேணும் தான். ஆனால் அது பல மாநிலங்களில் எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் பல வழக்குகளில் பீகார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ஒதுக்கீடு மாதிரியான விஷயங்கள்ல அதை பயன்படுத்திக்கலான்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பாமக மீது நாங்கள் என்ன எதுக்காக விமர்சனம் வைக்கிறோம்னா, அன்புமணி பாமக மீதா, ராமதாஸ் பாமக மீதா? இல்லை, அன்புமணி மேலேயும் சொல்கிறோம், டாக்டர் ஐயா அவர்களுடைய முன்பு காலத்தில் எனக்கெல்லாம் என்ன இப்போ இருக்கிற நிகழ்வுகள் ரெண்டு பேரும் நடந்துகின்ற விதங்களை பார்த்தால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 ஆண்டுகளாக அன்புமணி வந்து உள்ள அவருடைய ஆதிக்கம் வந்து வந்துருச்சு. மறைமுகமாக பல ஆண்டுகள், அதுக்கு பிறகு நேரடியாக 35 வயசில் மந்திரியான பிறகு வந்த நேரடி தொடர்புகள், ஆதிக்கம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு போராட்டங்களுடைய பலன் இருக்குல்ல, அது வன்னியர்களுக்கு கிடைக்காம போனதுக்கு வந்து இவருடைய வருகை வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க 2 பேருக்குள்ள நடக்கிற அந்த கான்ட்ரவைஸ் சப்ஜெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா, பாமக வந்து வலிமையாக ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராகவும் பயங்கர பவரில் இருந்தார். அவர் இப்போ சொன்ன பேட்டியிலே, சமீபத்து பேட்டியிலே பார்த்தீங்கன்னா, நிறைய பேட்டியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 18 எம்எல்ஏக்களுடைய எங்களுடைய ஆதரவு இருந்ததுனால தான் திமுக ஆட்சி 5 ஆண்டுகள் இருந்தது, கலைஞர் முதலமைச்சராக இருந்தார் தெரியுமா உங்களுக்கு, எனக்கு எம்பி கொடுத்ததை பற்றி பேசுகிறார்கள்னு பேசினார். எங்கள் சப்போர்ட்டில் தான் வந்து ஆட்சியிலே 5 வருஷம் இருந்துச்சு திமுக ஆட்சி. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய தயவில் ஆட்சி இருந்துச்சுன்னு சொல்கிறீங்களா, ஏன் அப்போ இந்த வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடை நீங்கள் வாங்காமல் விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல வன்னியர் மத்தியில். அந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னா அதற்கு பல விமர்சனங்களை பண்ண வைக்கிறார் அவருடைய தூண்டுதலின் பேரில் பல விமர்சனங்களை செயல்படுறாங்க. அருளும் அதே மாதிரி விஷயம் தான் சொல்லியிருந்தார். அன்புமணியின் தூண்டுதலால் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாமகக்கு எதிராகவும் வன்னியர்களுக்கு எதிராகவும் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருந்தார்ல. சார், நான் வந்து வன்னியர்களுடைய பொது சொத்துக்களை உள்ளடக்கி கோனேரி குப்பத்தில் இருக்கின்ற சொத்துக்களை வன்னியர் மக்கள் பயன்பெறும் வகையில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கப்போ இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருந்தேன். அதற்கு ஒருவர் என்ன பண்ணுறாருன்னா, சமூக வலைதளங்களில் அப்பொழுது நான் கொடுத்த காலத்தில் அப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறார்கள், புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அந்த காலத்தில் வந்து என்னுடைய படத்தை போட்டு பக்கத்தில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆனதை போட்டு இவர் மாதிரி கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி போட்டோ போட்டு போடுறாங்க. அவதூறு பரப்பு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும், உடனே கட்சியிலேருந்து அவங்களை நீக்கி இருக்கணுமா இல்லையா? அஃபிஷியலாக கட்சியினுடைய பொறுப்பாளர் போடுறாங்க, பதவியில் இருக்கிறவர் போடுறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று கட்சி நடவடிக்கை எடுக்கணும், இல்லை அவர் மீது நடவடிக்கை சொல்லணும். அது நான் வந்து வழக்கு போட்டு அவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்கேன்னு வச்சிங்க, அது தனி வழக்கு ஒன்று இருக்குது, அது போயிட்டுருக்கு.
அதனால் சமூக வலைதளங்களில் இப்போ பண்ணுற விமர்சனங்கள்லாம் காவல்துறையிடம் அதை கொடுத்து அவர்கள் எல்லாம் இப்போ வாட்ச் பண்ணுறதுக்கான வேலைகள் அது அடுத்தது செய்ய போகிறோம். இப்போ எங்களுக்கு என்னன்னா சமூக நல்ல இணக்கம் அப்படின்றது வர்றது, அடுத்தது உள் ஒதுக்கீடை பற்றி கேட்கறது, அதை நீங்கள் முதல்ல கொண்டுட்டு வாங்க. முதல்ல வன்னியர்களுக்கு என்ன வேணும், இன்னைக்கு பசி எடுக்குது, இன்னைக்கு அந்த மக்களுக்கு என்ன கொடுக்கணும், உணவு உடனே கொடுக்கணுன்றதை பார்த்துட்டு, அது இல்லாமல் நான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தான், அடுத்தது கொஞ்ச நாளில் பயிர் வந்துடும், நெல் வந்துடும், அப்புறம் நெல்லை வந்து நம்ம அரிசியாக்கி அப்புறமேட்டுக்கு நம்ம இதெல்லாம் அவிச்சி எல்லாம் சாப்பிட்டாலும் அப்புறமேட்டுக்கு சாப்பிட்லான்றது தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இழுத்துக்கிட்டே போகிறதுனுடைய இது. இன்றைக்கே இடஒதுக்கீடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற சக்தி தான் வன்னியர்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும். இந்த 10% இருந்துச்சு, அந்த 10% இருந்ததுலேருந்து கோர்ட்டு ஸ்டே பண்ணுற வரைக்கும் லட்சக்கணக்கான பேர் வன்னியர்கள் பதவிக்கு போனாங்க. இந்த இடைப்பட்ட காலத்திலே அவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிச்சு வன்னியர்கள். அப்போ நீங்கள் எதை முன்னெடுக்கணும், இதை முன்னெடுக்கணும். நான் எனக்கு என்னென்னா, நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது மத்திய அரசாங்கமே அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி, பாமக இல்லைன்னா ஆட்சி அமைக்க முடியாது. 6 எம்பி அவங்க 2 எம்பி தான் வித்தியாசத்தில் ஆட்சி ஓடிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ ஷார்ட்டேஜ். அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் மன்மோகன் சிங் ஆட்சி மேலே வருது. அப்போ ஒரு கட்சியும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கூட்டணி சோரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி முதலமைச்சரானார். அவர் பேர் இந்த வழக்குகள்லாம் இன்னைக்கு வந்து இது நீத்து போயிடுச்சு. அவர் முதலமைச்சரானார். நீங்கள் என்ன கோரிக்கை வச்சீங்க? இப்போ எந்த கோரிக்கையுமே வைக்கலையே. அன்னைக்கு நீங்கள் மத்திய அரசாங்கத்திடம் அந்த கோரிக்கையை அன்புமணி வந்து வலியுறுத்தி இருந்தாருன்னா அன்னைக்கே கிடைச்சிருக்குமே நம்மளுக்கு. உடனே ஒரே உத்தரவு தானே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரே அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், எல்லாமே கிடைச்சிருக்கும். மத்திய மாநில அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், சட்டமன்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், பாராளுமன்ற அங்கீகாரம் கிடைச்சிருக்கும், எல்லாமே முடிஞ்சிருக்குமே. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க உங்களுக்கு. அப்போ வந்து இவங்க எவ்வளோ வலிமையாக இருந்தாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ கலைஞர் அவர்கள் முதலமைச்சர், பாமக அவர்களோட 18 எம்எல்ஏக்கள் ஆதரவு, 34 எம்எல்ஏ காங்கிரஸினுடைய ஆதரவு, ஆட்சியில் இருக்கார். ஒன்றும் பாமகனுடைய 18 எம்எல்ஏ ஆதரவு அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்போ காங்கிரஸினுடைய 34 எம்எல்ஏ இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட இடைத்தேர்தலாம் ஜெயிச்சு 100 வந்துட்டாங்க. அவங்க 17 தான் ஷார்ட்டேஜ், 34 இருந்தாங்க காங்கிரஸ். அதனால இவங்க சொல்ற வாதத்தை ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஏன் நீங்கள் அப்போ கேட்கலன்ற ஒரு நீங்கள் அவருடைய வாதத்தையே நம்ம வச்சுக்கிட்டோட ஏன் நீங்கள் அப்போ அதை பெறலை? நீங்கள் வலிமையாக இருக்கும்போது உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இவரே கையெழுத்து போட வைக்க முடியல உங்களால். அப்போ ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இங்கே அந்த ஒரு காலகட்டத்தில் பல இடங்கள்ல முரண்பட்டு இருந்தார், அரசோட முரண்பட்டு பல ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் கொடுத்துட்டு இருந்தார். ஆமாம், கொடுத்துட்டு இருந்தாரு. அரசோட கொடுத்துருந்தாரு. அரசு கொடுத்துருக்கிற ஆதரவை நீக்கியிருக்காரு. 5 ஆண்டுகளும் ஆதரவு இருந்தார்ல. அப்போ அரசுக்கு முக்கியமான கோரிக்கையை என்ன கொண்டு வச்சிருக்கணும்? இதை தானே வச்சிருக்கணும். இதை முதல்ல நிறைவேற்றுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு ஆதரவு கடிதமே கொடுப்பேன். முதல் டிமாண்டே அதை வைக்க வேண்டியது தானே. ஏன் அதை வைக்கல அவங்க? சரி, மத்தியில் ஆட்சி அமைச்சாங்கல்ல, 2% மத்தியில் ஆட்சியில் வன்னியர்களுக்கு வந்து 2% இடஒதுக்கீடு வேணும். 2%, மாநில அளவு 20%. அப்போ அந்த தேசிய அளவில் இருக்கிற நீங்கள் இடஒதுக்கீடை கேட்டு பெற வேண்டியது தானே. ஏன் பெறல நீங்கள்? அதுக்கப்புறமும் அன்புமணி அவர்கள் எம்பியாக இருந்தார். நீங்கள் மந்திரியாக இருக்கும் போதே ஏன் செய்யலன்னு கேட்குறேன். தெரிஞ்சுதான் இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் இப்போ உங்களுக்கு 35 வயசு இருக்கும்போது கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு வயசு 55 கிட்டத்தட்ட வருது. 20 வருஷங்கள் எத்தனை வன்னியர்கள் போயிருப்பாங்க வேலைக்கு, வேலை வாய்ப்புக்கு போயிருப்பாங்க, எல்லாத்துக்கும் போயிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை முன்னெடுக்கல. அப்போ உங்களுடைய அரசியலை உங்களை தனிப்பட்ட முறையில் நான் இது வரைக்கும் யாரையுமே விமர்சனம் செய்தது கிடையாது. டாக்டர் ஐயா அவர்களை கூட அரசியல் ரீதியாக விமர்சனங்களை முன்வைத்திருக்கேன். அதனால தான் இவர்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது ஐயா அவர்கள் ரொம்ப கண்கலங்கி ஒரு பேட்டி கொடுக்கும்போது ஐயா அவர்களை நான் நேரடியாக அவருடைய இல்லத்தில் போய் சந்தித்தேன். காரணம் என்னன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவரை பார்த்து. அன்றைக்கு வந்து அவர் நேராக தோட்டத்துக்கு போனேன், தைலாபுரம் தோட்டத்தில் போய் அவரை சந்தித்தேன். அவர் என்னை அன்போடு, நான் மாற்று கருத்து இருந்தால் கூட அந்த அரசியல் பண்பு நாகரிகத்தோடு எனக்கு வாழ்த்து சொல்லி என்னை அனுப்பினார். அப்போ உங்களுக்கு வன்னியர்களுடைய அப்போ அதை பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய விஷயங்களில் முட்டுக்கட்டையாக இவர்கள் இருந்திருப்பார்களோ, இது இடஒதுக்கீடை சொல்லி சொல்லி வன்னியர்களை ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருப்போம் என்று நினைக்கிறார்களோ என்ற சூழ்நிலை, யாரும் கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற இது வருதோ அப்படின்ற மனநிலைமை வருது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இவங்க திமுகவோட கூட்டணி அன்னைக்கு இருக்கும்போது மேல் சபையை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டியன்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க, எம்எல்சி. அந்த தீர்மானம் போட்டு மறுநாளே பாராளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைக்குது, மறுநாளே. அப்போ எவ்வளோ வலிமையாக மத்திய அரசாங்கத்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற அளவுக்கு இருந்தாங்க.
ஏன் அன்னைக்கு பாமக அதை செய்யலைன்ற கேள்வியை முன்வைத்தால் அவர்களை விமர்சனம் செய்வது. ஆனால் இன்று வரை வன்னியர்களுக்கு நீங்க அவங்க கணக்கே எடுத்துங்க. 87 போராட்டம் பண்ணாங்க, 97 ஆச்சு, 2017 ஆச்சு, 27 வந்து வரப்போகுது. அப்ப நீங்க வந்து இத்தனை ஆண்டுகளா போராட்டம் பண்ணி அதை கிடைக்கலன்னு சொல்றீங்களே, அதுவே எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்ப உங்களோட போராட்டம் வந்து சரியா? அப்ப நீங்க உங்களுடைய அந்த குரோத்தை வந்து ஒழுங்கா நீங்க பண்ணலையா, இல்ல பண்ண தெரியலையா? இல்ல growth இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. 6 MP இருந்திருக்காங்க, மத்திய அமைச்சரா இருந்திருக்காங்க. அந்த குரோத்தை பயன்படுத்த தெரியலையான்னு கேட்கிறேன். அந்த குரோத்தை உங்களால பயன்படுத்த தெரியல, இல்ல தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி இருக்கிறீங்களா? தனிப்பட்ட வளர்ச்சிக்காக மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு ஒரு கேள்வி. அப்படின்றது தானே முன்வைப்பாங்கல்ல. நீங்க அரசியல் களத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் எல்லா சமுதாயத்திற்கும் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்பு கிடைக்கின்ற வாய்ப்பை வந்து நீங்க கெடுத்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வாய்ப்பே இல்லாத பொழுது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எம்பி இல்லை, எம்எல்ஏக்கள் வந்து ஒரு பேர் 2 பேர் 2 அணி 3 அணியாக போயிட்டாங்க. அப்போ உங்களுக்கு எம்எல்ஏஸ்லாம் 2 பேர், இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. எப்படி உங்களுடைய கோரிக்கையை வந்து செவி சாய்ப்பாங்க? அது நீங்கள் அரசை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க. எந்த அரசு வந்தாலும் அந்த அரசோட 5 வருஷம் இணக்கமாக இருந்தாங்கன்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். சரி, இன்னொரு கேள்வியை நான் கேட்குறேன். உங்கள்கிட்ட 10% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு? அதிமுக. அதை என்னைக்கு வாங்கணும்? நீங்கள் கூட்டணின்ற முடிவாகும் போதே நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் இடஒதுக்கீடை முன்னாடியே அறிவிச்சிருங்க. உள்ளொதுக்கீடு அறிவிக்கிறேன்னு சொன்னால் தானே அது சட்ட முடிவு, நம்மளுக்கு சட்டப்படி அது கிடச்சிருக்கும். நீங்கள் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை சட்டமன்றத்தில் அறிவிக்க வச்சு, அதுக்கு பிறகு அதை வந்து அது வந்து உடனே கோர்ட்டுக்கு போய் அது ஸ்டே ஆகிற அளவுக்கு போயிடுச்சுல்ல. அப்போ உங்களுடைய நீங்கள் காலத்தோடு அதை செஞ்சுருந்தீங்கன்னா அது அப்பயே கிடச்சிருக்கும். 2வது விஷயம் என்னன்னா, 10% கொடுத்தாருன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் 2019 கூட்டணி ஆரம்பிக்கிறப்பே அதை பேசியிருக்கலாம்ல அப்படின்ற விஷயம் பேசியிருக்கலாம். சரி, அதை விட்டுருங்க. நீங்கள் அதிமுக தான் எங்களுக்கு 10% கொடுத்ததுன்னு நீங்கள் மாறி தட்டினீங்களா? ஏன் எம்பி தேர்தலில் அவங்கள புறக்கணிச்சிங்க? ஏதாவது காரணம் இருக்கா? ஒரு காரணம் சொல்லணும்ல. அதிமுக கூட்டணியில் சட்டமன்றத்திலிருந்து வெளியேறி நீங்கள் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை என்று சொல்லுகிற போது ஏதாவது ஒரு காரணத்தை அதிமுக மேலே வச்சிருக்கணும்ல. என்ன வச்சிங்க? ஒன்றுமே இல்லையே. அப்போ நீங்கள் உங்களோட நிலைப்பாடு என்ன? இல்லை, அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் பற்றின விஷயங்கள்லாம் ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் கிளாஷ் ஆயிடுச்சு. பிஜேபியோட கூட்டணி போகிறோன்னா நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாருன்ற விஷயங்கள் ஐயா அதெல்லாம் அவர்களுடைய சொந்த விஷயம். இப்போ அவங்க சொந்த விஷயத்தை அரசியலுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுல்ல. இப்போ அதை தானே அரசியலாகவே நடந்துக்கிட்டு. அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் இதுக்கு முடிவு கட்டியிருக்கலாமா? அன்புமணியை நினச்சிருந்தா அதுக்கு முடிவு கட்டியிருக்கலாம். அன்புமணி நினச்சிருந்தா நேராக தைலாபுரத்துக்கு போக வேண்டியது. அப்பா நான் செஞ்சதெல்லாம் என்னப்பா பிரச்சனை, நீ என்ன ஏன் வெளி உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை, இதனால் வன்னியர்கள் தான் 2 இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பாருங்கள். 2 பேருமே பொறுப்பாளர் அறிவிச்சாச்சு. இந்த பக்கம் மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக டாக்டர் ஐயா அவர்கள் அறிவிச்சிட்டாரு. அவரு ஏற்கனவே இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க. மாநில பொறுப்பு அவரும் அறிவிச்சிட்டாரு, இவரும் அறிவிச்சிட்டாரு. இப்போ இந்த கட்சி 2ம் ஒன்றாவதுன்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய கிளாஷ் ஒரு மாவட்டத்துலேயும் வரும் பொறுப்பாளர்களுக்குள்ள. ஒன்றும் ஆகுதோ இல்லையோ, தேர்தலில் சப்போஸ் வேற கட்சியிலேருந்து சந்திச்சாங்கன்னா ஒரே மக்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒரு குடும்பத்துக்கு அதை யாரு முன்னெடுக்கணும் சொல்லுங்க? இந்த கௌரவத்தை, என்னுடைய கௌரவத்தை இந்த சமுதாயத்துக்காக விட்டு கொடுக்கணுன்றதுக்கே வரல அப்பாட்ட. அப்போ இது வந்து நாளைக்கு பிற்காலத்தில் இது ஒரு முன்னுதாரணமாக வன்னியர் சமுதாயத்தில் ஆகிடாதா? இவங்க 2 பேரோட மோதல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கடைக்கோடி மக்களோட மோதலாக வந்து போய் நின்று அதை வந்து யாரும் நினைக்கணுன்றேன். ஏன்னா இவர் ஐயா அவர்கள் 2 வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு வாய்ப்பு என்னன்னா, அவர் வந்து வெளியில் ஒரு மாநாட்டுக்கு விஷயமாக போயிருக்கும் பொழுது இவர் தைலாபுரத்துக்கு போகிறாரு. அப்போ அறிக்கையை கொடுக்குறாரு. நிருபர் கேட்குறாங்க, ஏங்க இப்போ மாரி அன்புமணி வந்து தைலாபுரம் தோட்டத்துக்கு போகிறாரு, நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னும் போது, இல்லை அவர் வீடு, அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, அம்மாவை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போகிறாருன்ற சொல்கிறார். ஒரு சாப் கார்னர் அது ஒரு ஹின்ஸ் கொடுக்குறாரு. நம்ம வாப்பா நீ வீட்டுக்கு எப்போ வேணாலும் வரலான்ற ஹின்ஸ் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் அப்பாவை போய் அங்கே பார்த்து வேலையை முடிச்சிருக்க வேண்டியது தானே? நீங்கள் ஏங்க இதுக்கு இடைத்தரகர்கள் நீங்கள் 18 பேர் பேசுகிறேன் 20 பேசுகிறோம்னு ஐயா சொல்கிறாருல, அதெல்லாம் ஏங்க நீங்கள் உருவாக்குறீங்க? இல்லை, நீங்களே அப்பாட்ட பேச வேண்டியது தானே? நீங்கள் மீடியேட்டர் எதுக்குன்னு கேட்குறேன். அப்பாவுக்கும் பையனுக்கும் எதுக்கு மீடியேட்டர் ஒரு ஆள் வேணுமா? அது கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணுமா அந்த மீடியேட்டருக்கெல்லாம்? இந்தியா ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கல. இப்போ அமித்ஷா வந்தும் இப்போ பேச போகிறாருன்ற செய்திகள்லாம் வந்து அதாங்க. நீங்கள் அடுத்த இடத்துக்கே போகிறீங்க. நீங்கள் நேராக போயிட வேண்டியது தானே வீட்டுக்கு?
அப்பா இறங்கி அவர் 90 வயசு ஆக போகுது, 87 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 3 வருஷத்துல 90 வயசு ஆக போகுது. அவரு ஏன் இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசணுமா? நீங்க போக வேண்டியது தானே நேரா வீட்டுக்கு, உங்க வீட்டு தானே. அவருக்கு பிறகு அந்த வீடு இவருக்கு தானே, ஒரே பையன் தானே அவரு. ஆனா இப்போ அவரே வந்து பாத்தீங்கன்னா இவர் மீதான சிபிஐ வழக்குகள்ல இருந்து எல்லாத்தையும் வந்து முடக்கி விடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுறாருல திருப்பி ஐயா அதாங்க ராமதாஸ். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க ஒன்னா சேர முடியாத லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் ஜி.கே. மணி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் தான் அன்புமணி சொல்றாரு, நான் வைக்கிறார். வெளில போறேன், நான் என்ன நீங்க சேர்றதுன்னா நாளைக்கே சொல்லுங்க, நான் வெளில போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்பயாவது சரி வெளில போ, நான் எங்க அப்பா பார்க்க வரேன்னு போக வேண்டியதானே. அதுக்கும் போகலையே. அந்த அந்த பேட்டிக்கு பிறகும் அவர் ஒண்ணுமே வாய் திறக்கலையே. இல்ல, தொடர்ச்சியா அன்புமணி இந்த இது சார்ந்த விஷயங்கள் எதுவும் பேசவே மாட்டாரு. பாலு மட்டும் தான் பேசுறாரு. இந்த இடத்துல ஜி.கே. மணி பேசுறாரு, அந்த பக்கம் பாலு பேசுறாரு. அதெல்லாம் ஐயா வந்து ஒரு ஒரு வியாழக்கிழமையும் பேட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. பாத்துக்கிட்டு தான் எல்லா விஷயத்தையும் அவரு சொல்றாரு 1 to 1. அவரு அன்புமணி நினைக்கிற மாதிரிலாம் இன்னொரு ஆளு சொல்லிலாம் கேட்பாருன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஐயாவோடய பயணம் பண்ணவன் சிறு வயதுலேயே. அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து இன்னொரு ஆளு சொல்லி கொடுத்து அதை என்ன அந்த ஹின்ஸ் அந்த ஒரு வீடியோவில் கூட வந்து சில ஹின்ஸ் எழுதி கொடுக்குறாங்க போகிறாங்க. அதெல்லாம் அவரே சொல்லியிருப்பாரு. எப்போ அந்த அந்த மேட்ரு சம்மந்தமாக ஜி.கே. மணி அந்த மேட்ரு சம்மந்தமாக ஒரு ஹின்ஸ் எடு, அதை கொண்டா அப்படின்னு. ஆனால் அதை வாங்கி அது அவருக்கு சரியா இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடுவார். அந்த மாதிரியான குணம் உள்ளவர் டாக்டர் ஐயா அவர். பல இடங்களில் பார்த்துருக்கோம். நீங்கள் 1 to 1 பேட்டியிலே பார்த்துருப்பீங்க. யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நீங்கள் வாங்க அருள் ஏதோ இப்போ நிருபர் கேட்குறாரு, நீ பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு எங்கேயாவது. இல்லை ஜி.கே. மணி நீ கொஞ்சம் சொல்லுப்பா, அது என்னவோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த வயசில், 87 வயசில். அப்போ அவரை போய் நீங்கள் வந்து இன்னொருத்தர் சொல்லி கேட்பாருன்ற விஷயத்தை எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ இத்தனை ஆண்டுகளாக எம்பி, எம்எல்ஏ, மத்திய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கெல்லாம் ஜெயிச்சதெல்லாம் இவங்க சொல்லி கொடுத்து டாக்டர் கேட்டு தான் ஜெயிச்சாங்களா அப்படின்ற கேள்வி வரும்ல. இவ்வளோ பாமக வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா என்ன கேட்குறேன்னா, பாமக இவ்வளோ வளர்ச்சி சொல்லி கொடுக்குறாங்க மாதிரி இருந்தா ஜி.கே. மணி அவர்கள்லாம் முக்கியமான பொறுப்புக்கு போயிருப்பார் இல்லையா? அவர் ஒரு அமைச்சராக இருப்பார். அந்த மாதிரியான விஷயங்களும் நான் என்ன கேட்குறேன்னா 2 விஷயம்தான். அன்புமணிக்கிட்ட இருந்த தலைவர் பதவியை எடுத்து வேற யார்ட்டையும் கொடுக்கல ஐயா, அவர் தானே வச்சுக்கிட்டாரு. அதையும் உங்களால் பொறுத்துக்க முடியல. ஒரு கட்சியினுடைய நிறுவனர், இந்த சமுதாயத்தால் போற்றப்படக்கூடிய ஒருவர், அவர் நான் வச்சுக்கிறேன் ஒரு 6 மாதம் தான் கேட்குறாரு. அது ரொம்ப நாள் கிடையாது, 6 மாதம் நான் இருக்கிறேன். தேர்தல் கூட்டணி முடிவு பண்ணுறது. ஆமாம். ஏன் நினைக்கிறாருன்னா, நான் என்னுடைய இப்போ ஐடியாலஜிக்கு படி இருக்கும் பொழுது இந்த கட்சிகள், மத்திய அமைச்சர் இருந்தார்கள், எம்பிக்கள் இருந்தார்கள், எம்எல்ஏக்கள் இருந்தார்கள், ஆட்சியை நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு கட்சி வலுவாக இருந்தது. 2வது 3வது பெரிய கட்சி தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சி தான் இருந்துச்சு. அதான் அதிமுக, திமுகவுக்கு அடுத்தது பாமக தான் இருந்துச்சு. தேசிய அளவில் பேசப்படுற ஒரு கட்சியால. ஆமா, தேசிய அளவுலயும் 6 MP இருக்கும்போது தனியா நம்மளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் மத்திய அரசுல. தமிழ்நாடு சார்ந்த பல ரயில் நிலையங்கள், ரயில் திட்டங்கள் எல்லாம் வந்து பாமக சார்ந்த அமைச்சர்கள் வந்து கொண்டு வந்துருது. அப்ப அதனால என்ன பண்றாருன்னா, நம்ம எலெக்ஷன் வரைக்கும் இந்த கட்சியை மீட்டெடுக்கணும். கட்சி அங்கீகாரமே போயிட்டு, இப்ப அங்கீகாரம் தேர்தல் கமிஷன் என்ன சொல்லுது? சின்னம் கிடையாது உங்களுக்கு. சின்னமே அங்கீகாரமே கிடையாது. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு வந்து தேர்தல் கமிஷன் ஒன்றும் பெருசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ற விவாதம் வந்துருச்சு இல்ல. இப்போ கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் சின்னம் கேட்டுச்சுன்னா அந்த சின்னத்தை முடக்குன்ற லெவலுக்கு போயிட்டாங்கல்ல. சிவில் டிஸ்பியூட்ல சொத்து தகராறு, சிவில் டிஸ்பியூட், சிவில் நீதிமன்றம் தான் அதை விசாரிக்கணும். ஏன்னா ஒரு உரிமை பிரச்சனையெல்லாம் சிவில் நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு. அது இப்போ கோர்ட் வந்து சிவில் நீதிமன்றம், சிவில் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா ஒரு கேஸ் பெண்டிங்கில் இருக்கும்போது எப்படி சின்னத்தை ஒரு ஆளுக்கு ஒதுக்க மாட்டாங்களே, ஸ்டே ஆகிடுமே ஆட்டோமேட்டிக்காக. அப்போ சின்ன முடக்கி ஏற்கனவே கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்குது. ஏதோ ஒரு கிரேசி பீரியடில் தேர்தல் கமிஷன் அந்த மாங்காய் சின்னத்தை கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் சூழ்நிலை வந்துருச்சு. 2 பேரும் 2 சின்னத்தில் இந்த எலெக்ஷனை சந்திச்சாங்கன்னா, வன்னியர்கள் வந்து 2 பிரிவாக பிரிஞ்சாங்கன்னா வன்னியர்களுடைய வாழ்வாதாரம் என்ன நிலமையில போய், ஏற்கனவே இவ்வளோ பவரில் இருக்கும் போதே வன்னியர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல. இப்போ 4% ஓட்டு தான் இருக்குது. அதில் ஆளுக்கு 2 இல்லை 3, 1 அதுமாரி அப்படியே பிரிச்சுட்டு போயிட்டாங்கன்னா இப்போ என்ன ஆகும்? அந்த 2 கோடி பேர் வன்னியர்களுடைய அந்த கோரிக்கை, அவர்களுடைய வாழ்வாதாரம் இதெல்லாம் எப்படி வரும்? ஒருமித்த கருத்துன்றதே வரும். இதை வந்து சொன்னோம்னா அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் வன்னியர் மக்கள் கேட்டுட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி கிடையாது. இப்போ கேட்குறாங்களான்னு ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் பாமக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா தமிழ்நாடே வந்து உற்று நோக்கம், வந்து அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்கும், அவ்வளோ மக்கள் வந்து திரளாக எழுச்சியாக வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா அவர்கள் நடத்துகிற மாநாட்டிலையுமே வந்து பெருசாக போராட்டத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கிடையாது. அன்புமணி அவர்கள் நடத்துகிற மாநாட்டிலையுமே கூட்டம் கிடையாது. அந்த இடத்துல அன்புமணியோட மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோட கொடியெல்லாம் முன்னாடி தெரியுது. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி இப்போ ஆர்ப்பாட்டம் வச்சார்ல,
அதை போய் எல்லா கட்சியும் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா அந்த அரசியல் கட்சியெல்லாம் என்ன நினைப்பாங்க? ஒரு அரசியல் கட்சி நடத்துதுன்னா ஒரு பெரிய கட்சி நடத்தி சின்ன கட்சியெல்லாம் கூப்பிட்டா அந்த கட்சிகள் போகும். இதுதான் உங்களுக்கு ஐடியாலஜிக்கலாக அது வெற்றி பெறும். ஒரு பெரிய இயக்கம் இருக்குன்னா ஒரு பெரிய இயக்கம், அந்த இயக்கம் தனக்கு கீழே இருக்கிற சின்ன இயக்கங்களை நீங்களாம் வாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அது பலனளிக்கும். நீங்கள் அங்கீகாரமே இல்லாத ஒரு கட்சி நீங்கள் போய் பெரிய பெரிய கட்சிக்கு திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ கம்யூனிஸ்ட்டுக்கோ நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா நான் என்ன கேட்குறேன்னா எல்லாருக்கும் கொடுத்தீங்கல்ல. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் இப்போ என்னென்ன கட்சி இருக்குது? திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைக்கு பத்திரிகை கொடுத்தாங்களா வர சொல்லி? புரட்சி பாரத்தை கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறது அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறேன். அப்படி பார்த்தா நீங்கள் சொன்ன எந்த கட்சிக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்களா? இல்லை எல்லாம் திமுகவுக்கு கொடுக்கல. அது நீங்கள் பிடிக்கலன்ட்டீங்க. அதிமுகவுக்கு கொடுத்தாங்களா? அதிமுக கொடுத்தீங்க, நிராகரிச்சுட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி விடுதலை சிறுத்தை இருக்குல்ல, அவங்க என்ன ஒரு எல்லா சமுதாயத்துக்கும் பாடுபட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளுமே இப்போ வன்னியர் எம்எல்ஏ வன்னியரில் எம்எல்ஏ பாலாஜி கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஒரு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்கல்ல. அப்போ சமத்துவத்தை அந்த கட்சியில் கொண்டு வராங்கல்ல, எல்லா ஜாதிக்கும் பிரதிநிதித்துவத்தை கொண்டு வராங்கல்ல, ஒரு எம்பிசியை கொண்டு வராங்க. இல்லை பாமக அப்படி பார்த்தீங்கன்னா முன்னாடியே முதல்ல இல்லை அவங்களாம் அங்கே இருந்தாங்களான்னு பார்க்கணும். நீங்கள் முன்னெடுக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா ஆயுதராவர் அல்லாத ஒரு கூட்டணின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அது 2014-15 காலகட்டத்தில். எதுக்காக அதை கொண்டு வந்தீங்க? நீங்கள் இந்த நாடக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கொண்டு வந்தீங்கல்ல, அது மாதிரி கொண்டு வரலாமா? தலித் அல்லாத ஒரு கூட்டணி அப்படின்னு கொண்டு வரலாமா? அதுவே நீங்கள் கொண்டுட்டு வர்றதே வன்கொடுமை சட்டத்தில் வரும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தாவே கீழே வரும், கொண்டு வரலாம் அவங்கள. ஆனால் அதை அன்றைக்கி செய்யலை. நீங்கள் எப்படி ஒரு சமுதாயத்தை ஒதுக்கிட்டு நீங்கள் சமூக நீதின்றதை சொல்ல முடியும் உங்களால்? ஒரு 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 சில பேர் தவறு பண்ணுறாங்கன்றதுக்காக ஒரு சமுதாயத்தையே அப்படியே நீங்கள் குறை சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு சமுதாயத்தை ஒதுக்க முடியுமா? அப்படி ஒதுக்குனீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு உங்களுக்கு? அப்போ சமூக நீதி எங்கே இருக்குது உங்கள்கிட்ட? அப்போ நீங்கள் அம்பேத்கர் படத்தை போட்டுக்கிறீங்க, எந்த விதத்தில் போட்டுக்கிறீங்க? அப்போ இந்த கொடியில் அந்த நீல வண்ணம்ன்ற எப்படி போட்டுக்கிறீங்க? இல்லை அவங்க உறுப்பினர் அட்டத்திலே உறுப்பினர் கார்டுலேயோ உறுப்பினர் படிவத்திலேயோ அம்பேத்கர் படம் இல்லாமல் இருக்காது பாருங்க. மேலே அந்த 3 பேர் பேர்லாம் அம்பேத்கரும் ஒருத்தர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறீங்க? அவரை கொள்கை தலைவராக நீங்கள் ஏற்றுக்கும் போது என்ன பண்ணணும்? நீங்கள் அதுமாதிரி செய்யலாமா? அன்றைக்கு பொது செயலாளராக இருக்கின்ற ஆயுதராவர் உங்கள் கட்சியில் இருக்கிறவரே அந்த கூட்டத்தில் கலந்துக்க வைக்கல. நீங்கள் அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்ன்றதுனால உங்கள் கட்சியினுடைய பொது செயலாளரே அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல உட்கார வைக்கல. அப்போ ஒரு சமுதாயத்தை அப்படியே புறக்கணிக்கிறீங்களா? என்ன உங்களுடைய சமூக நீதி, உங்களோட கொள்கை என்ன? ஆனால் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ எல்லாம் கூப்பிட்டு நிற்க வைக்கிறாங்களே, இப்பெல்லாம் கொண்டு வராங்க. நான் கேட்குறது அந்த கூட்டணி உருவாக்குவீங்க, அன்னைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டியது தானே? அன்னைக்கே அது மாதிரி யாராவது ஒரு ஆயுதராவில் ஒரு தலைவரை உட்கார வைக்க வேண்டியது தானே? நீங்கள் கொண்டு வர்றது அவர்களுக்கு எதிர்ப்பான போது நீங்கள் யாரையுமே கூப்பிட முடியாது. அப்படி பார்த்தா நீங்கள் சமூக நல்லிணக்க கூட்டணியெல்லாம் வச்சுருக்கணும். நீங்கள் எம்பிசி பிசி அப்படி ஒரு கூட்டணியெல்லாம் கொண்டு வரீங்க. அது ஒரு தப்பான விஷயம் இல்லையா? அந்த ஒரு விஷயம் பண்ணதுக்கு அப்புறமா தான் பாமக டவுன் பண்ண ஆரம்பிச்சுதான் ஒரு கேள்வி. அந்த கூட்டமைப்பு அறிவிக்கிறாங்க 2014 அன்புமணி மன்றம் 13 அறிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 14 அவர் தேர்தலில் நிற்கிறாரு. ஆமா, அவர் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு. 14 அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படி 2016 தமிழ்நாடு ஃபுல்லா நிற்கிறாங்க. எங்கேயுமே யாருமே ஜெயிக்கவே இல்லை. அன்புமணி உட்பட எல்லாருமே தோத்து போறாங்க எம்எல்ஏ எலெக்ஷன்ல. அதாவது அவர் எம்பியா இருந்துக்கிட்டே எம்எல்ஏ நின்னாரு, அப்பயே தோக்குறாரு. எம்பி சிட்டிங் எம்பியா இருந்துக்கிட்டு அவர் நின்று ஜெயிச்ச 6 சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சட்டமன்றத்தில் நிற்கிறாரு, அங்கேயே தோக்குறாரு. அப்போ மக்கள் வன்னியர்கள் தோக்கடிக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறாங்க? நீ பார்லிமெண்ட்டில் உனக்கு ஓட்டு போட்டோம், அங்கே போய் நீ எங்களுக்காக எதுவும் குரல் கொடுக்கல, நீ போய் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி நிற்கும் போதே ஓட்டு போடல. அதை பாருங்க, அது தருமபுரியில் தமிழ்நாடு ஃபுல்லாக மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு போது முதலமைச்சர் வேட்பாளராக ஓட்டு கேட்குறாரு. அப்போ அள்ளியில் கொட்டியிருக்கணும் ஓட்டை வன்னியர்கள். அதனால தான் அன்றைக்கி போய் அரூரில் போய் கூட்டத்தில் உங்கள் மேல் நான் என்ன கோபம், என் மீது என்ன உங்களுக்கு வருத்தம், ஏன் எனக்கு ஓட்டே போடவில்லை, என்னை ஏன் புறக்கணித்தீர்கள், 2019 இப்போ பேசுகிறாரு. இப்போ அவங்க கட்சி அங்கே தோத்துச்சுல, அதனால் ஏன் மேலே என்ன வருத்தம் அப்படின்னு கேட்குறாரு போய். ஏன்னா அவர் தானே ஏற்கனவே எம்பியாக இருந்தார். அதனால் அதை கேட்குறாரு போய். இதெல்லாம் நீங்கள் இப்போ போய் பவரில் இல்லாத மாதிரி நீங்கள் எது கேட்டும் நடக்காது.
நீங்கள் பவர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, வன்னியர்கள்லாம் சேர்ந்து ஓட்டுன்ற ஒரு பெரிய சக்தியை பயன்படுத்தி உங்களை எம்பி எம்எல்ஏ அமைச்சர்கள் ஆக்கிய பெருமை வன்னிய மக்களுக்கு உண்டு. அப்போ உங்களை எல்லா விஷயத்துலையும் உங்களை அதிகாரத்தில் கொண்டு உட்கார வைக்கும் போது இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? கடைசியில் எதுவுமே கொடுக்கல. இப்போ வரைக்கும் என்ன சொல்கிறீங்க? 87லேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கலன்னு நீங்களே சொல்கிறீங்க. இதை நாங்கள் சொல்லும் போது எங்கள் மேலே விமர்சனம் வச்சிங்க, கொலை மிரட்டல் விடுத்தீங்க, எல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இதை ஒன்று ஒன்றா பாருங்கள். நீங்கள் நாங்கள் படையாச்சார் பேரவைன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்களே, நீங்கள் படையாச்சார் பேரவை சார்பாக வன்னிய சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம்ல. நாங்கள் முதலாக கலைஞர் அவர்களை 2008ஆம் ஆண்டு சந்தித்து வன்னியர்களுடைய பொது சொத்தை எல்லாம் ஒருங்கிணைத்து 1 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கிற தமிழ்நாடு பூரா இதெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு நல வாரியத்தை உருவாக்குங்கள் என்று கொடுத்தோம். கொடுத்த மறுநாளே அறிவித்தார். அதற்காக அந்த தேர்தலில் அங்கே அப்பொழுது நடந்த எம்பி தேர்தலில் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். படையாச்சார் பேரவை சார்பாக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பாமக வாங்கிய 7 எம்பி தொகுதியும் தோற்கடிச்சோம். நாங்கள் 7 எம்பி அதிமுக கூட்டணியில் வாங்கியிருந்தார்கள். 7ஐயும் தோற்கடிக்கிறதுக்கு அரும்பாடுபட்ட முக்கிய பொறுப்பு என்னை சாரும், படையாச்சார் பேரவை சாரும். இதை மறுக்கவே முடியாது யாராலையும். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி இருக்கிற ஆவணங்களை எடுத்து பார்க்கலாம். என்னட்டு நான் ஆவணங்களே தரேன், நீங்கள் ஒன்றும் ஆவணங்களே இதில் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு வெற்றி எங்களுக்கு கிடச்சிச்சு. அந்த வன்னியர்களுடைய பொது சொத்தை நலவாரியமாக உருவாக்கி ஒரு அரசனுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தோம். 2வது விஷயம், இந்த வன்னியர்களுக்காக மிகவும் பாடுபட்ட தலைவர்களே ராமசாமி படையாச்சார் முக்கியமானவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். வன்னியர் சமுதாயத்தில் தமிழகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி படையாச்சார். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய இளமை பருவத்தில் அன்றைக்கு போய் எங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. தர முடியாதுன்னு சொல்லும் பொழுது தனியாகவே இயக்கம், இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் புதிய உழைப்பாளர் கட்சி, அவருடைய இயக்கம் தான் அது. அவர் அப்போ உழைப்பாளர் கட்சின்ற கட்சியை உடனே ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கிறார். சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸை எதிர்த்து எந்த கட்சியும் நிற்க முடியாது. ஏன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அவங்கள எதிர்த்து நீங்கள் என்ன சொல்லி நீங்கள் வந்து வாக்கு வாங்க முடியும்? உங்களால் எந்த குறை எதுவுமே சொல்ல முடியாது. அது சுதந்திர போராட்டத்துக்காக உயிர் தாகம் அதிகமாக செய்த மாநிலம் தமிழ்நாடு. அதுமாரி மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களை கொண்ட நாடு நம்ம தமிழ்நாடு. அப்போ தமிழகத்திலிருந்து வந்த அவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்லாம் இருக்கிற ஒரு மாநிலத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த எங்கள் சமுதாயத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எதிர்த்து அன்றைக்கி கேண்டிடேட் போடுறாரு. அப்போ வேறு கட்சியெல்லாம் இல்லை, அதனால் காங்கிரஸ் தான் எதுக்கு காங்கிரஸ் எது. காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நம்ம இந்தியாவில் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம், நம்ம தேர்தலை முத சந்திக்கிறோம், 52 தான் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல், அதனால் நம்மளுக்குன்னா ஓட்டு போடாமல் இருப்போம் நில்றா அப்படின்னு நிற்கும் போது 18 எம்எல்ஏ 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வச்ச பெருமை படையாச்சிக்கு உண்டு. அதன் மூலம் சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கி வன்னியர்களுக்கு பல 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 விஷயங்களில் அன்றைக்கி இருக்கிற பிசியினுடைய ஸ்கூலாக இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு விஷயம், அந்த முதலில் 52லிருந்து 57 வரைக்கும் இருக்கிற ஆட்சியை வந்து ஒரு பொற்கால ஆட்சின்னு இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் இவர்களுடைய 18 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு. இன்றைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு ஆட்சி இருந்துச்சு, நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அன்றைக்கி அவருக்கு தான் இருந்துச்சு. அவர் மக்களுக்காக செஞ்சார். அதனால் அவர் ஃப்ரீடம் ஃபைட்டரும் கூட. அதனால் அவருக்கு நீங்கள் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கோரிக்கை வச்சோம். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களிடம் அவர் என்ன பண்ணாருன்னா, உடனே ஒரு பல கோடி ரூபாய் செலவில் அரசாங்கத்தின் மூலம் இந்த கடலூரில் அவர் வாழ்ந்த ஊரில் ஒரு இடத்தை வாங்கி பல கோடி ரூபாய் செலவில் ஒரு மணிமண்டபத்தை கட்டி அவரே திறந்து வச்சார். இது எங்களால் அது கிடைச்சிச்சு. எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத இந்த படையாச்சார் பேரவையில் அதை செஞ்சு ஆணவமாக நான் கூட நான் சொல்லுகிறேன், செஞ்சோம். இதற்காக இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தார் என்பதற்காக அவருக்கு ஒரு பாராட்டு கூட்டத்தை சென்னையில் நடத்தினோம். நாங்கள் மிகப்பெரிய பாராட்டு கூட்டத்தை முதல்வருக்கும் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு பெரிய
பாராட்டு விழாவை சென்னையில் நடத்தினோம். அந்த இதையும் உங்களுக்கு தரேன், நீங்கள் இதிலே ரிலே பண்ணும். அப்போ அந்த பாராட்டு கூட்டம் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்திலேயே முதலமைச்சராக இருக்கின்ற அன்றைக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்திலேயே ராமசாமி படையாச்சியார் அவர்களுடைய படத்தை நான் திறக்கிறேன். ஏனென்றால் இந்த சட்டமன்றத்தில் முதல் உருவாக்கும் பொழுது தொங்கு சட்டமன்றம் வரும் பொழுது அந்த சட்டமன்றத்தை நிலைநிறுத்தி இடைத்தேர்தல் வராமல் தடுத்தவர். அதேமாரி சுதந்திர போராட்ட வீரர், அவருடைய படத்தை நான் சட்டமன்றத்திலே வைக்கிறேன் அப்படின்னு அவர் ஏற்புரையில் பேசினார். பேசின ஒரு வாரத்திலேயே அதை அறிவித்து வச்சார். சட்டமன்றத்தில் வச்சார். இப்போ இதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறோம்ல. அப்போ முதலில் இந்த இடஒதுக்கீடு வேண்டும், உள்ஒதுக்கீடு, இந்த 20% எங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் இல்லை, எங்களுக்கு உள்ஒதுக்கீடாக கொடுங்கன்ற கோரிக்கையே அந்த முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடியாரை வச்சுக்கிட்டே அந்த கூட்டத்தில் நான் பேசுகிறேன். அதையும் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன், நீங்கள் போடுங்க. அதற்கு பிறகுதான் அந்த உள்ஒதுக்கீடு பிரச்சனையே பாமக வந்து வன்னியர்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு வந்துச்சு. அப்புறம் பாமக உள்ளே வந்த பிறகு நாங்கள் விலகிக்கிட்டோம். அதேமாரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியினுடைய கொடியை வந்து விடுதலை சிறுத்தையினுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவனை வச்சு நீங்கள் அறிவிச்சிங்க. அதுமாரி ஏன் திமுகவை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா, திமுக அளவுக்கு வன்னியர்களுக்கு யாருமே உதவிகளை செஞ்சது கிடையாது. ஒன்று அவங்களை சொல்கிறேன் பாருங்க. இந்த 20% இடஒதுக்கீட்டை வன்னியர் உள்ளிட்டவர்களுக்கு அறிவித்தது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் தான் அறிவிச்சார். முதலில் வன்னியர்களுடைய பொது சொத்து நல வாரியத்தை கலைஞர் தான் அறிவிச்சார், முன்னாடியே சொல்லிட்டேன். அதற்கு பிறகு இந்த நாட்டினுடைய தமிழ் மாநிலத்தினுடைய டிஜிபியாக ஒரு வன்னியரை உருவாக்கி பெருமை சேர்த்து கொடுத்தார். டிஎன்பிசியினுடைய தலைவராக ஒரு வன்னியரை நியமித்து அழகு பார்த்தார். அதற்கு பிறகு வன்னியர்களுடைய தலைவராக இருந்த ராமசாமி படையாச்சாரனுடைய புகழ் தமிழகத்தினுடைய தலைநகரில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கிண்டியில் நம்ம சிட்டி உள்ள ஃபஸ்ட்டு வரும்போது முதல் சிலையாக ராமசாமி படையாச்சார் சிலையை அவர் நிறுவி திறந்து வைத்தார். பெருமை கலைஞர் அவர்களுக்கு உண்டு, திமுகவுக்கு உண்டு. இது எல்லாத்தை விட 87 சாலை மறியல் போராட்டத்தில் வன்னியர்கள்லாம் உயிர் நீக்கும் பொழுது அந்த 21 பேரையும் அதிமுக ஆட்சியில் இருந்த காவல்துறை தான் சுட்டு கொன்றது. இதை யாருமே மறுக்க முடியாது, பாமகவை சேர்ந்தவர்கள் கூட மறுக்க முடியாது. அப்போ அதிமுகவை சேர்ந்த அன்றைக்கு ஆட்சியில் இருந்த காவல்துறை வந்து சுட்டு கொன்ற வீர வன்னியர்களுக்கு 89 திமுக ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்த பிறகு கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து அமர்ந்த பிறகு வன்னியர்களுடைய சூழ்நிலையை கருதி 20% இடஒதுக்கீடு அறிவித்தது இல்லாமல் அந்த இறந்து போன குடும்பங்களுடைய லிஸ்ட் எடுத்து அவர்களை தியாகி பட்டியலில் சேர்த்து ஒரு சமுதாயத்திற்காக உயிர் நீத்தவர்கள் என்று ஒதுக்காமல் தியாகி பட்டியலில் அந்த 21 வன்னியர் குடும்பங்களையும் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் அன்றைக்கே வைப்பு நிதி. 3 லட்சம் ரூபாய், 3 லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி பவுன் வாங்கியிருந்தா இன்றைக்கி என்ன ரேட்டு பாருங்கள். 3 லட்ச ரூபாயை வைப்பு நிதியாக அந்த ஒரு குடும்பத்திற்கும் வைத்து மாத ஓய்வூதியத்தை அறிவித்து இன்று வரை மாத ஓய்வூதியம் அந்த 21 குடும்பங்களுக்கும் போக வைத்தவர் கலைஞர் அவர்கள். இதை மறுக்க முடியுமா இவங்களால? யாராவது பொது வெளியிலேயோ எங்கேயுமே எந்த கட்சியுமே மறுக்க முடியுமா? முடியாது. அதான் அவர் குற்றச்சாட்டு சொல்றாரு, அதுதான் சொல்ல அவருடைய குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அது மாதிரி அதிமுகவை ஒரே ஒன்றை சொல்ல சொல்லுங்க பாப்போம். இல்லை இவர்களை செஞ்சாங்கன்னு ஒன்றை சொல்ல சொல்லுங்க. அதிகாரத்தில் இல்லாத நாங்களே செய்யும் போது எங்களை விமர்சனம் பண்றான் சமூக வலைதளங்களில் சில பேர். நாங்கள் சொல்றோம், இப்போ சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம், நீங்க என்ன செஞ்சேன்னு சொல்லுங்கன்ற. சைபர் ஏற்கனவே வன்னியர்களுக்காக சொல்லுகிறேன் என்ற ஆரம்பித்த வன்னியர்களுடைய சொத்தை உருவாக்கி நாங்கள் வாங்கி தரோம், வன்னியர்கள் தான் பயன்பெற வேண்டும்னு வாங்கின கோனேரி குப்பத்தினுடைய நிகர்நிலை பல்கலைக்கழகம் என்ன இருக்கிறது என்பதை பாட்டாளி சொந்தங்களே உங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்துங்க. யாருக்கிட்ட இருக்கு, உங்களுக்கு பயன் கிடைக்குதான்னு பார்த்துங்க. இதையெல்லாம் கேட்டால் உங்களுக்காக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. அப்படி இது மாதிரி அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இறந்து போன 21 பேர் இருக்காங்கல்ல, இவர்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு
இந்த 21 குடும்பங்களும் தியாகம் செய்ததற்கு ஒரு தியாகத்தை போற்றுகின்ற வகையில் என்ன செய்யலாம்னு ஐடியா பண்ணும்போது, விழுப்புரத்தில் இந்த 21 பேருக்கும் ஒரு பெரிய மணிமண்டபத்தை கட்டுறாரு. காட்டி திறந்து வச்சாரு சமீபத்தில். கட்டி திறந்தாச்சு. அப்ப நீங்க அந்த இதை கூட புறக்கணிக்கிறீங்க. நீங்க அதாவது அன்னைக்கு விமர்சனம் பண்றீங்க, திறப்பு விழா அன்னைக்கு நீங்க விமர்சனம் பண்ணி பேசுறீங்க, இந்த ஆட்சியையும் முதலமைச்சரையும் விமர்சனம் பண்ணி பேசுறீங்க. அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க வன்னியர் மக்கள்கிட்ட? இதெல்லாம் திமுக செய்ய வேணாம்னு சொல்ல வரீங்களா, இல்லை இவ்வளோ திமுக வன்னியர்களுக்கு செஞ்சதுனால நான் உங்களை எதிர்த்து பண்ணுவேன்னு சொல்றீங்களா? நீங்க ஒரு காரணம் வேணும்ல, என்ன காரணத்தினால வன்னியர்களை திமுக வஞ்சகம் செஞ்சுச்சுன்னு நீங்க சொல்றீங்கன்னு. உங்களை மத்திய அமைச்சராக நேரடியாக போன பிறகு 6 மாதத்துக்குள் நீங்கள் எம்பி ஆகலைன்னா உங்களுடைய மந்திரி பதவி போயிருக்கும். அன்றைக்கு திமுக தானே உங்களை ராஜ்யசபா எம்பி ஆகுனுச்சு. ஏன் அன்னைக்கு தெரியலையா திமுக சரியில்லாத கட்சின்னு உங்களுக்கு தெரியலையா? அவருடைய எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து 34 எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டால் தான் நீங்கள் எம்பி ஆனீங்க. அப்போ தெரியலையா உங்களுக்கு? அப்போ அந்த உங்களுக்கு பதவி வரும்போது நல்ல கட்சியாக இருந்துச்சு அது. சரி, இன்னொரு விஷயம் நான் அன்புமணிட்ட கேட்குறேன். நீங்கள் அதிமுக சொல்கிறாரு, போய் கொடுக்குறாரு, வாங்க இடஒதுக்கீட்டுக்காக வாங்க, நீங்கள்லாம் கலந்துங்க, எங்கள் போராட்டத்தில் கலந்துங்க சமூக நீதி. உங்களுக்கு அதிமுக ஒரு ராஜ்யசபா தரன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு, உங்களுக்கு கொடுத்துச்சா? அதிமுக கொடுத்துச்சா? ஏமாத்துனுச்சு இல்லை? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ராஜ்யசபா சேர்த்து உங்களுக்கு கொடுத்தாங்க. 7 எம்பி தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் என்பது இவர்கள் 2 பேரில் எக்ரிமெண்ட்டு. அந்த ராஜ்யசபா ஏன் உங்களுக்கு கொடுக்கல? அப்போ எழுதி கொடுக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட ராஜ்யசபையை உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்தினாங்கல்ல, அந்த அதிமுக நீங்கள் கூட்டணி வைக்கலாமா? உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கல்ல, அன்புமணி வரக்கூடாது எம்பின்னு சொன்னாங்கல்ல, அவங்கள ஆட்சி கட்டிலில் ஏற்றுறதுக்கு நீங்கள் இப்போ துணையாக இருக்கலாமா? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டோம்னா அதை நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படின்னா எப்படி பொது வழியில் நீங்கள் பொது வழியில் தானே கட்சி வச்சுருக்கீங்க. பொது வழியில் எப்படி உங்களை விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியும்? நீங்கள் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணாமல் இருக்கீங்களா? தொடர்ச்சி திமுக சார்ந்த விஷயங்களை விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்காரு, திரும்ப சார்ந்த விஷயங்களையும் விமர்சனம் பண்ணிட்டே தான் இருக்காரு சார். தமிழகத்தில் மட்டுமல்ல, எல்லா இந்தியா முழுவதும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன், சிதம்பரம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தான் இதை முதலில் முன்னெடுத்தவர் என்பதை பாமகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். நீ அங்கே போய் வாங்கன்னு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அலுவலகத்துக்கோ இல்லை வீட்டுக்கோ போய் நீங்களும் எங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு போராட்டத்தில் கலந்துங்கன்னு கொடுக்கறதுக்கு உனக்கு மனம் இல்லை. ஆனால் அவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு மட்டும் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது உனக்கு? அதே விமர்சனத்தை விடுதலை சிறுத்தைகளும் திரும்பி விமர்சனம் செய்ய ஆரம்பித்தா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. இன்றைக்கி சமூக வலைதளங்கள் முழுவதும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது தமிழ்நாட்டில். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு உறுப்பினருமே ஒரு போராளிகள். ஐடி விங்கில் ஒரு உறுப்பினருமே ஒரு ஐடி விங்கு. அவங்க அந்த மாதிரி போராளித்தனமான குணம் உள்ளவர்கள். அவர் திருப்பி உனக்கு எழுத ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஏற்கனவே சமீபத்தில் அப்படி தானே பேசி மாட்டிருந்தார். திருமாவளவன் படித்த இளைஞர்கள் தவறாக வழிநடத்துறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஒன்று போட்டு எல்லாருமே வி ஸ்டாண்ட் வித் திருமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ட்ரெண்ட் பண்ண போய் இது அன்புமணிக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக தான் போயிருந்துச்சு. அதான் சார், நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும். திருமா அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய மிகப்பெரிய தலைவராக உருவாக்கிவிட்டார். மக்களும் அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம முடிவுக்கு வந்துவிட்டார். இன்றைக்கு 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பி சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய முயற்சியால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு இன்றைக்கு இந்த கட்சியை நிலைநிறுத்தி விட்டார். கட்சி அங்கீகாரத்தோடு நிலைநிறுத்தி விட்டார். ஆனால் நீங்கள் என்னன்னா, உங்கள்கிட்ட நல்ல பவரோடு கொடுத்த கட்சியை, எல்லா வசதி வாய்ப்போடு உங்கள் அப்பா உங்கள்கிட்ட கொடுத்ததை அன்புமணி என்ன செஞ்சு வச்சுருக்காரு? அங்கீகாரமே இல்லாமல் கொண்டு வந்து வச்சுட்டு. அதனால தான் அவர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்ச நாள் ஒரு 6 மாதம் தேர்தல் வரைக்கும் என்கிட்ட நான் இந்த பொறுப்பை கொடுப்பா, நான் இருந்துக்கிறேன், நீ கொஞ்சம் இருந்தா அவரால் முடியவில்லை. அது ஏன் என்பது அவருக்கு தான் வெளிச்சம். நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு யாரையாவது பேட்டி கொடுக்க சொல்லிட்டு போயிடுவார். அதை தவிர்த்துட்டு போயிடுவார். அதில் என்ன பிரச்சனை? உங்களுக்கு பொறுப்புலேருந்து நீக்கினா கூட உங்களுக்கு கோவம் இருக்கலாம். செயல் தலைவர் கொடுக்குறாரு.
செயல் தலைவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா என்ன பெரிய உங்களுக்கு தப்பாயிட போகுது? ஒன்றும் தப்பு எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தப்பாக தெரியல. அதுவும் அப்பா தானே. வேற இப்போ அந்த பொறுப்பெடுத்து ஜிகே மணிக்கிட்டேயோ அருள்கிட்டயோ கொடுத்துருந்தா கூட நீங்கள் கோவப்படலாம். என் பொறுப்பெடுத்து எப்படி அவர்கிட்ட கொடுத்தேன், நான் நல்லா தானே செயல்பட்டேன். அப்போ உங்கள் அப்பா நல்லா செயல்பட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? செயல்பட மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இத்தனை ஆண்டுகள் ஒன்றுமே இல்லாமல் சைபரில் இருந்த ஒரு ஒரு இயக்கத்தை 100ல் கொண்டு வந்து நிப்பாட்டின ஐயா அவர்களுடைய இது நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? ஏதாவது ஒன்று நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும்ல. ஆனால் என்ன பெரிய இதில் விஷயம்னா, அவர்களுடைய எல்லா பேனர்லேயும் டாக்டர் ஐயாவோட படம் இருக்குது, நிறுவர்ன்ற முறையில். ஆனால் ஐயாவோட இதில் யாரும் போடுறதில்ல. நீங்கள் நிறுவர்ன்ற முறையில் போடுறீங்க, வாழ்த்துக்கள், அது நல்ல நல்ல விஷயம், முன்னுதாரணம் தான். ஆனால் சமூக வலைதளங்களில் அதே தந்தையை எந்த அளவுக்கு கொச்சையாக உங்களுடைய ஐடி விங் செயல்பட்டு இருக்கிறத நீங்கள் பாருங்கள். குறிப்பாக அந்த சுசிலா அவங்க சம்மந்தப்பட்ட அந்த அதை கூட விட்டுருங்க. இன்னும் பர்சனலாக அதேமாரி உங்கள் அக்கா அவர்கள் ஸ்ரீகாந்தி அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுகிறார்கள் என்பதை நீங்கள் சமூக வலைதளங்கள் கொஞ்சம் பாருங்கள். இந்த மாதிரி விமர்சனம் பண்ணுகிறவர்கள் அக்கா சம்பந்தி பொண்ணு அங்கே தான் பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மாதிரி விமர்சனம் பண்ணுவர்களை நீங்கள் என்கேஜ் பண்ணிங்கன்னா ஒரு காலத்தில் உங்களையே நீங்கள் விமர்சனம் பண்ணுவதற்கு எந்த தயக்கமும் இருக்காது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆலமரமாக இருக்க ஐயாவே விமர்சனம் பண்ண துணிந்தவர்கள், உங்கள் அக்கா என்று தெரிந்துமே விமர்சனம் பண்ண துணிந்தவர்கள், நீங்கள் எந்த காலத்திலையும் ஒன்றாக குடும்பம் ஒன்றாக சேர்ந்து விடும் என்று தெரிந்தே விமர்சனம் செய்வார்கள். அவர்கள் வருங்காலத்தில் உங்களை எப்படி விமர்சனம் செய்வார்கள் என்பதை எண்ணி பார்க்கணும். ஐயாலாம் சக்ஸஸ்ஃபுல்லான ஆள், அத்தனை எம்எல்ஏ அத்தனை எம்பி. அதான் நீங்கள் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அந்த விமர்சனத்திற்கு பிறகு எந்த காலத்துலையும் நீங்கள் என்னைக்கா இருந்தாலும் ஒன்றா சேருவீங்க. ஒரு காலத்தில் சேராமல் இருக்க போகிறது கிடையாது. அப்பொழுது இந்த விமர்சனம் செய்வர்கள் உங்களை எப்படி திருப்பி விமர்சனம் செய்வார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். நாங்கள் உங்களை விமர்சனம் பண்ணிட்டேன், உங்கள் அப்பாவோட நீ சேர்ந்துட்டியான்னு உங்களை விமர்சனம் செய்வதற்கு காலங்கள் கனிந்து கொண்டே இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் ஐடி இவங்ககிட்ட வந்து சொல்லணும், நீங்கள் உண்மையாலுமே ஒரு 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 அப்பாதம் மீது பற்றான ஆளாக இருந்தால் அவருடைய வழிகாட்டுதல் படி தான் அவருடைய படத்தை வச்சுருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அப்பாவை பற்றியோ அக்காவை பற்றியோ எந்த விமர்சனங்களும் நம்மளுடைய ஐடி விங்கு செய்யவே கூடாதுன்னு அறிவிக்கணும். அதானே ஒரு கட்சியினுடைய நிறுவனரை உங்களுடைய ஐடி விங்கில் இருக்கிற நபர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அதை வந்து நீங்கள் ரசிக்கக்கூடாது. ஏனென்றால் வருங்காலத்தில் நீங்கள் ஒன்றாக சேரும் பொழுது இது மாதிரி இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டீங்களா என்று உங்களை பற்றியான விமர்சனங்களை இதே நபர்களை வைப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்பதுதான் இது காலத்தின் கட்டாயம். அதை செய்யணும், அதை செய்கிறது கிடையாது. அது யார் அட்வைஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. அது ஒரு தவறான முன்னுதாரணம். ஐயாவை பொறுத்தவரை வருகின்ற தேர்தலில் எப்படியாவது இந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக கொண்டு வந்த விட வேண்டும் என்று நினைக்கிறார். அதில் என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்க ஏன் அதை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. இப்பொழுது பாமகவினுடைய இடத்தை வட மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தை நிரப்பிவிட்டது. அப்படி தான் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை. வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது 3 அணி என்பது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. பெரிய அணி. அடுத்தது 4வது அணி, நான்காவது அணியாக நாம் தமிழர் வந்துருச்சு. 4 அணி எப்பொழுது வந்தாலும் திமுக மிகப்பெரிய அளவில் தான் வெற்றி பெறும் என்பது வரலாறு. அணிகள் அதிகமாக திமுகவினுடைய வாக்கு வங்கி மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் ஈஸியாக வெற்றி வாய்ப்பை வந்துடுவார்கள். ஆனால் இந்த வருகின்ற 2024 தேர்தல் திமுகவுக்கான தேர்தல், திமுகவினுடைய வெற்றிக்கான தேர்தலாக தான் இருக்கும். ஓகே சார். அதில் விஜய் அவர்கள் வந்து புதுசாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. பல பேர் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வந்திருக்காரு. பாமக, விசிக போன்ற எல்லா கட்சிகளோட ஓட்டும், அதிருப்தி ஓட்டுகளையும் வந்து இளைஞர்கள் ஓட்டையும் விஜய் வாங்கிட்டு வரன்ற மாதிரி செய்திகள்லாம் சொல்கிறாங்க. இருக்கிற ஒரு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் கொண்டவர் நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல நடிகர்கள் வந்திருக்காங்க, அதையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல் தேர்தலில் அவர் என்ன வாக்கு சதவீதம் வாங்குவார்னு நினைக்கிறேன். இப்போ 40 வருஷமாக நான் தமிழ்நாடு அரசியலில் பார்த்துட்டு 40 வருஷமாக எனக்கு அனுபவம் உண்டு. இந்த 40 ஆண்டு கால அரசியலில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த தேர்தல் வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை
அதிமுகவா விஜயா என்பதுதான் போட்டியாக இருக்கும். அந்த எதிர்க்கட்சி தலைவர் போட்டி தலைவருக்கு தான் போட்டி. ஆமா, ADMK-வா, TVK-வா? என்னுடைய அரசியல் கணிப்பில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை யார் பிடிப்பது? நான் எடப்பாடின்னு சொல்ல மாட்டேன். அவருடைய பொறுத்தவரை ஒரு கட்சாவே அதை பொருட்படுத்தவில்லைன்னு சொல்றாரு. விஜயை பொறுத்தவரை ஏன் சொல்றாருன்னா, அதிமுக ஓட்டு அப்படியே எனக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் சொல்றாரு. ஓட்டு அதனால அதிமுக விமர்சனம் பண்றது இல்லை. அதனுடைய கொள்கை தலைவர்லாம் நான் ஏத்துக்கிறேன். அண்ணா எடுத்துக்கிட்டாரு, இது எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாரு. இப்போ ஈரோடு மீட்டிங்ல ஜெயலலிதா படத்தை இவரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அதிமுகனுடைய எல்லா கொள்கை தலைவரும் நான் ஏத்துக்கிறேன். ஒன்னா தவிர எடப்பாடியை தவிர பாக்கி அதிமுகவில் இருந்த எடப்பாடிக்கு முன்பு இருந்த அத்தனை தலைவர்களையும், யார் புரட்சி தலைவர் அண்ணா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3 பேரையும் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேவா? அவர் செங்கோட்டையன் இதே வச்சுட்டாரு ஆஃபீஸில். அப்போ எடப்பாடியை தவிர பாக்கி எல்லாரையும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னால், எடப்பாடி ஆகிய நீ இதில் சைபராகிடுவேன், உன்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் பதவியை நான் பிடித்து விடுவேன் என்பதை தவிர இப்போ ஒரு பெரிய போட்டி வேறு இது ஆனால் திமுகவுக்கு இல்லை. திமுகவை பொறுத்தவரை அவர்களுடைய வாக்கு வங்கியை சரியாக கொண்டு போய் தேர்தலை சந்தித்தாவே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை அவர்கள் பெற்றுவார்கள். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் பேசுறது களத்திலே இல்லை, களத்தில் இல்லாதவங்களை பற்றி ஏன் பேசணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை எடப்பாடியை நோக்கி அவர் விமர்சனம் வைக்கிறாரு. எதிர்க்கட்சியான பாஜக எடப்பாடி அந்த கூட்டணி தான் வைக்கிறார். ஆனால் விஜய் களத்தில் இருக்காருன்னு ஒரு கேள்வி வரும்ல. உங்களோட அரசியல் அனுபவத்தில் இப்படி களத்துக்கு அடிக்கடி போன தலைவர் அதுதான் நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு. போட்டியே அவரை குறி வச்சு, அந்த பதவியை குறி வச்சு தானே போட்டி அவர் எய்ம் பண்ணுறாரு. நீங்கள் எய்ம் பண்ணும்போது அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பதவிக்கு நீங்கள் அது அவங்களுக்கு கீழே வந்துடுவீங்க. அதனால டிஎம்கே நீங்கள் சாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அதிமுக ஓட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். இப்போ ஆன்டி டிஎம்கே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரு தெருவில் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரில் 2 பேருக்கும் ஒரு 10 பேர் எதிரியாக இருக்கான். ஓகேவா? ஆனால் இந்த 2 பேரில் உங்களை பிடிக்காதவன் 10 பேர் இருக்கான் அவங்களுக்கு எதிரி. அவன் நியூட்ரலான அவன் உங்களை திட்டிகிட்டே இருக்கான்னு வச்சுங்க. இந்த 10 பேரும் யார்கிட்ட போவாங்க? உங்கள்கிட்ட சேருவாங்களா, அங்கே சேருவாங்களா? உங்களை எதுக்கும் போது எங்கே போவீங்க? இவர் சரியான ஆள் தான்டா, நம்ம ஆள் வேஸ்டான்னு இந்த 10 பேர் அங்கே போவாங்க பாருங்க சேர்றதுக்கு. அதுமாரி அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களை தன் பக்கம் கொண்டு வரணும். அதேமாரி எடப்பாடி மைனஸ் அப்படின்றத பொதுவெளியில் சொல்லணும். ஏன்னா களத்திலே இல்லைன்னு சொல்கிறது அதிமுகவை சொல்லலை, எடப்பாடி அவர்களை சொல்கிறேன். அதுக்கு அர்த்தம் தானே? அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? அதிமுக களத்தில் இல்லைன்னு சொல்லுங்களா பார்ப்போம். சொல்ல முடியாது. களத்திலே இல்லாதவர்னு இவங்கள சொல்கிறாங்க. நீலாம் களத்தில் இல்லை, நீ ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் லீடர் கிடையாது, உன்னோட தொண்டர்கள்லாம் என்கிட்ட வந்துடுவாங்க, அதனால் நீ களத்திலே கிடையாது. இல்லை, அதை கெயின் பண்ணுறதுக்கான பொலிட்டிக்கல் கெப்பாசிட்டி விஜய் கிட்ட இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இவர் செங்கோட்டையெல்லாம் சொல்லியிருப்பார்ல, நீ இப்படி பேசினாதான் அதிமுக நம்ம கேட்ச் பண்ண முடியும். செங்கோட்டையன் அதை சொல்லியிருப்பார்ல. ஏன்னா ஒருத்தர் பனையூர்லயே இருக்காரு, ஒருத்தர் எடப்பாடியிலே இருக்காரு. 2 பேரும் சென்னை பக்கமே 2 பேர் பனையூர்ல இருக்காங்க. 2 பேர் பனையூர்ல இருக்காங்க. பனையூர் இப்ப பனையூர் ஒரு பெரிய தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல அந்த பேர் பெருசா பரணம் அளிச்சுட்டு. பனையூர் நீலாங்கரைலாம் அண்ணாமலை சீமான். அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல அதாவது 2வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க போக தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கனிஞ்சு வந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். 67 72க்கு அப்புறமா இப்ப 21 27. ஆமா, அந்த சூழ்நிலைகள் கனிஞ்சு வந்திருக்குன்னு தான் இந்த தேர்தல் முடிவு தெரியும். நீங்க வேணா பாருங்க, நம்ம தேர்தல் முடிஞ்சோன்னா ஒரு டிபேட் வைப்போம். அப்ப இப்ப பேசினதை நீங்க ரிலே பண்ணிட்டு தான் அடுத்ததே நம்ம பேட்டிக்கு போகணும். ஏன்னா இப்ப இருக்க இந்த சமீகைகள் சார்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவோட அணின்றது வலுவா இருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணி வெளியே போயிருந்தாலோ, இல்ல ஏதாவது கூட்டணி கட்சிகள் முரண்பாடான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாலோ, பெரிய டிமாண்ட் வச்சிருந்தாலோ கூட்டணி உடையும் சரி மாற்று கட்சி வாய்ப்பு இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா போயிட்டு இருக்கப்போ எப்படி ஆப்போசிஷன் பாசிட்டிவா போனது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்போ ஓட்டு வங்கி ஏற்கனவே அவர்களுக்கு 48% ஓட்டு வங்கி இருக்குங்க. 48% ஓட்டு வங்கியை தன்னகத்தே வச்சிருக்கு. இப்போ கமலஹாசன் அவர்கள் ஒரு அடிஷ்னலாக உள்ளே வந்திருக்கிறாரு. இப்போ 50 கிராஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஓட்டு வங்கியில். மீதி இருக்கிற 50% ஓட்டு வங்கியை தான் இவங்க எல்லாரும் பிரிச்சாகணும். எதிர்கட்சிகள் அதிமுக பிரிச்சாகணும், விஜய் பிரிச்சாகணும், சீமான் அவர்கள் பிரிச்சாகணும், இன்னும் வேறு யாராவது எலெக்ஷனில் நின்னாங்கன்னா
அவர்களை பிரித்து. அப்போ திமுக எவ்வளவு சாதகமான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்குன்னு பார்த்துங்க. இவங்க நிறைய குறை சொல்லிகிட்டே வராங்க இந்த கவர்மெண்ட்டை. நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட்டு சொல்கிற ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் சொன்னது இல்லாமல் நிறைய விஷயத்தை செஞ்சுருக்காங்களா, ஏன் அதை பற்றி பேச மாட்டுறாங்க? இப்போ காலை உணவு திட்டம் சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில்? சொல்லவே இல்லை. செஞ்சாங்க. வெளிநாடுகள்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுற அளவுக்கு இருக்கு அந்த திட்டம். இப்போ நம்ம எல்லா மாநிலங்களும் அடுத்தடுத்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அதை விட இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்த பிறகு எத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் ஆட்சி கட்டிலில் உட்காரும் பொழுது 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுக்கவில்லை, அதனால் இவர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை பண்ணாங்க. அந்த பிரச்சாரம் பண்ணும்போது தான் தமிழகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் பூரா வெற்றி வாய்ப்பை திமுக பெற்றுச்சு. அப்போ உங்களுடைய பிரச்சாரம் எடுபட்டுச்சா? ஆனால் அவங்க சொன்ன மாதிரி இப்போ நிதி நிலைமை சரியில்லை, இருங்க நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தோம்னா அடுத்த கொடுக்க ஆரம்பித்தாங்க. அடுத்தது எம்பி தேர்தல் நடந்துச்சு. எம்பி தேர்தலில் இதே விமர்சனத்தை முன் வச்சாங்க, உங்களுக்கு வாக்குறுதிப்படி செய்யலை அப்படி இப்படின்னு. ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு பொருளாதார நெருக்கடியில் கொண்டு போய் அதிமுக 3000 ரூபாய் தரேன்லாம் சொல்லியிருந்தார். நாங்கள் நெருக்கடியில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, அதனால் இதை நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வாங்க அப்படின்ட்டு எம்பி தேர்தலில் இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக எல்லா தொகுதியும் அடிச்சிட்டாங்க. திமுக ஜெயிச்சு. அப்போ தொடர்ச்சியான ஒரு வெற்றியை நீங்கள் எவ்வளோ விமர்சனம் செய்தாலும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ எம்எல்ஏ தேர்தல் அப்போ என்ன நடக்கும்? அதுதான் நடக்க போகுது. அதனால் திமுகவுக்கு ஒரு சாதகமான தேர்தல் இந்த தேர்தல் 2026 இருக்கும். ஆனால் விஜய் அவர்களாகட்டும் சரி, அன்புமணி ஆகட்டும் சரி, எடப்பாடி ஆகட்டும் சரி, பல பேர் அந்த முன்னேற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா பல தேர்தல் வாக்குறுதிகளை இவங்க நிறைவேற்றவே இல்லை. கல்வி கடன்றத்தை நகை கடன்றத்தில் பாதி தான் பண்ணாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறாங்களே, அதான் அந்த மாதிரி விஷயங்கள். இது மாதிரி நிறைய நான் தான் சொல்லலை, இந்த விமர்சனங்களை எல்லாம் அவர்கள் வைத்து தான் ஏற்கனவே ஓட்டு கேட்டாங்கன்ற. எம்பி தேர்தலையும் இப்போ நீங்கள் சொல்கிற அத்தனை விஷயத்தையும் சொல்லி தான் எம்பி தேர்தலில் ஓட்டு கேட்டாங்க எதிர்க்கட்சி, உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு கேட்டாங்க, இடைத்தேர்தலில் ஓட்டு கேட்டாங்க. இடைத்தேர்தல் உங்களுக்கு அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போவாதுன்ற ஒரு வரலாறு இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? திமுகவுக்கு போட மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்போ என்னுடைய பேட்டியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அந்த தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் இதில் அப்போ நான் அங்கேருந்தே லைவில் பேட்டி கொடுத்தேன். அப்போ சொல்கிறேன், இங்கே இருக்கிற கள நிலவரத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு இங்கே திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை பெறும். அதிமுக அறிவித்து தேர்தல் நிற்கவில்லை, யாரும் வாக்களிக்க போனோம், புறக்கணித்துட்டு என்று சொன்ன வாக்குகள் அவர்கள் பாமகவுக்கு செல்லுன்னு நினச்சாங்க. யார்? அதிமுக. இல்லைன்னா அவங்க ஓட்டு போடாமல் இருப்பாங்க. 2 ஆப்ஷன் தானே செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த தேர்தலில் 70% வாக்குப்பதிவு நடந்தாலே சாதாரண தேர்தல். ஒரு பிரதான எதிர்கட்சி தேர்தலை புறக்கணிச்சுட்டு அங்கே தேர்தல் எவ்வளோ பதிவாகணும்? 40%, 30% அவ்வளோதான் பதிவாகணும். ஆனால் நான் அந்த பேட்டியில் தேர்தல் 10ஆம் தேதின்னு நினைக்கிறேன், நான் 2ஆம் தேதியே பேட்டி கொடுத்துட்ருக்கேன். 8 நாளைக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், இந்த தொகுதியில் 80% வாக்குப்பதிவு நடக்கும். அந்த 80% வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது அதிமுகவை சேர்ந்தவர்கள்லாம் கட்சி தலைமை சொல்லி கேட்காமல் வாக்களித்தாள் என்பதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. 2வது, அந்த வாக்கு வங்கியெல்லாம் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக 1,00,000 ஓட்டில் வின் பண்ணும், அப்போ அந்த ஓட்டெல்லாம் திமுகவுக்கு தான் போயிருக்குன்றதை தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்ப்பீங்கன்னு பேசியிருப்பேன். உங்களுக்கு வேணா அனுப்புகிறேன், நீங்கள் இதில் கூட ரிலே பண்ணுங்க. அதே 82% ஓட்டு பதிவானுச்சு அதுமாரி தேர்தல் முடிஞ்சவொன்னு. அதேமாரி அதிமுக ஓட்டெல்லாம் பாமகவுக்கு போயின்னு பார்த்தா ஏற்கனவே பாமக வாங்கின ஓட்டே வாங்கலை. இந்த ஓட்டு பூரா அதிமுக ஓட்டு பூரா அப்படியே டிஎம்கே. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் இல்லை. தாய் கழகம்னா யார்? இப்போ அதிமுகவுக்கு திமுக தானே. அப்போ எங்கே போவாங்க அவங்க? அடுத்தது ஒரு பிரிவினர் விஜய் நோக்கி போவாங்க, ஒரு பிரிவினர் என்ன பண்ணுவாங்க, நம்ம தாய் கழகம்ப்பா, நம்ம எதாக இருந்தாலும் என்ன பண்ண இதுமாரி ஆகிட்டு இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாய் கழகத்தை நோக்கி தான் வருவாங்க. இப்போ சமீபத்தில் மனோஜ் பாண்டியன் கூட பல பேர் பேசுவாங்க, அதான் அதை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. அப்போ இன்னும் ஸ்ட்ரென்த்தான் ஆகும்ல திமுக. இப்போ இன்னும் 3 மாதம் இருக்குது. இன்னும் 3 மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க நெருங்க பாருங்கள், திமுக ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும்.
அப்படி இருக்கிறப்ப விஜய் அவர்களோட ஸ்கோப் என்னவா இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இளைஞர்கள் மத்தியில் இப்போ பல பேர் வந்து சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களாகட்டும் சரி, தலித் மக்களாகட்டும் சரி, எல்லா மக்களுடைய இளைஞர்கள் ஓட்டு எல்லாமே வந்து விஜய் பக்கம் நோக்கி நகருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜாதி வேறுபாடு எல்லாம் விஜய் நோக்கி நகருது. அதுதான் நான் தான் அவங்கள சொல்லிட்டேன்ல, எதிர்கட்சிக்கு தான் பெரிய போட்டி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த ஓட் பேங்க்ன்றது அதான் அந்த ஓட் பேங்க்லாம் அவங்களுக்கு தான் போகுன்றேன். எதிர்கட்சிக்கு உழவ வேண்டிய ஓட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, ஒரு மனநலமா இருக்கும்ல. அந்த எதிர்கட்சி இதுக்கு வந்து இப்போ 2 பேர் போட்டி போடுறாங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் ஒரு ஆள் தான் போட்டி போட்டிருந்தாங்க, இப்போ 2 பேர் போட்டி போடுறாங்க. முதலமைச்சர்ன்றதுக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுது போட்டி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் எல்லாருமே அடுத்த முதல்வர் நான் தாங்க சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் வந்து சைலண்டாக இப்போ இருக்கிற முதல்வர் இருக்கார, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கான்ட்ரவர்சி எங்கேயாவது நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? இப்படி ஒரு முதலமைச்சர் நீங்கள் எங்கேயாவது இது வரைக்கும், கலைஞர் கூட கடுமையான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவார், ஆனால் மறுபடியும் அரவணைச்சிருவார். இவர் வந்து என்ன என்ன மூவுக்கு போவார்னு நீங்கள் கணிக்க முடியாது. அது மாதிரி போயிட்டு இருக்காரு. அதனால தானே இவ்வளோ பெரிய வெற்றி. இப்போ கலைஞரை விட மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொண்டு வந்துட்டார்ல. எல்லா தொகுதியிலையும் எம்பியில் அடித்தது, உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து இவ்வளோ எம்எல்ஏக்களை கொண்டு வந்தது. ஒன்றுமே ஆட்சி அதிகாரம் இல்லை. மிகப்பெரிய அந்த கூட்டணி சஸ்டெயின் பண்ணுறது, தொடர்ச்சியான அந்த கூட்டணியினுடைய இது வந்து மாறுபட்டு கருத்து உள்ளவர்கள், கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்த்தெல்லாம் கொண்டு வர்றது கூட்டணியில் எந்த மாநிலத்திலும் முடியல. அது மாதிரி மாற்று கருத்து இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அணியில் கொண்டு வந்து அதை அந்த அணியை வச்சுக்கிறது எவ்வளோ பெரிய சாதுரியம். அதை செஞ்சிட்டு இருக்காரு அவர். அதனால தான் அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்குது. அதனால தான் வர்ற தேர்தலையும் அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொன்னார் நேரத்துக்கு நன்றி. நன்றி.